மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என்னையே பார்க்குறேன்ல நான், ஸோ பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு போகிறப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சீன் எவர் வித் விஜய் சார். அண்ட் அந்த தலை வந்து அது நீங்கள் இட்ஸ் மென்ட் ஃபார் யூ டு திங்க் ஆக்சுவலி, பட் த மியூசிக் ஜஸ்ட் டுக் இட் சம்வேர் எல்ஸ். ஹைப் லைக் ஐ கேன் எல்லாருக்கும் பேசிடுறேன். லைக் ஐ எம் ஷோர் எல்லாரும் அதை பார்த்தோன்னே லைக் அவங்க கலந்ததுக்கு அப்புறம் டே அந்த எல்லோ சாரி எங்கடா எனக்கே வந்துச்சு அந்த ஃபீல். திருப்பி வாங்க. சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இன் திஸ் எபிசோட் ஆஃப் சினிமா இடைநேஷன் கோட் ஸ்பெஷல். ஸோ கோட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லா பக்கமும் டிக்கெட்ஸ் இல்லைன்ற அளவுக்கு புக் மை ஷோவே ஹேங் ஆகிற அளவுக்கு புக்கிங் போயிட்டு இருக்கு. அண்ட் படம் ரொம்ப விமர்சனங்கள் எல்லாமே பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கு. படத்தோட முக்கியமான ரோல்ல நீ யாரு ஃபேனுப்பா அப்படின்னு ஒரு டைலாக் போட்டால் போதும், இவங்க தான் இனிமேல் வருவாங்க. அந்த அளவுக்கு அபியுக்தா ரொம்ப சூப்பரான ஒரு சென்சிபிளான ரோல் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு விகடன் சார்பா வாழ்த்துக்கள். வணக்கம். ஹாய், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சர்ப்ரைசிங்லி இந்த பிளட்டே சினிமா பிளட்டுங்கிறது எங்களுக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. அஃப்கோர்ஸ் இந்த விஷயத்த நாங்கள் விகடன்லேருந்து சொல்கிறோம், அப்பாட்ட சொல்லிடுங்க. ராவணனாக இருக்கட்டும், மிஸ்டர் ரோமியோவாக இருக்கட்டும், த ஆல் மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்ம் ஆஃப் அவர்ஸ். அப்பா அதுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. மணிரத்னம் சார்லேருந்து எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராவணன் அதுக்காக அப்பா அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அங்கேருந்து சினிமாக்குள்ள லைஃப் என்ட்ரி ஆகுதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாரும் நினச்சிருவாங்க இட்ஸ் ஈஸி ஜாப். பட் ஹவ் யூ கெட் இன் டு திஸ் ஃபில் அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பற்றிலாம் பேசலாம். பட் ஒரு சினிமா அப்பா சினிமாட்டோகிராஃபர் இருந்தாலும் யூ ஹவ் பின் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆக்டராக ஆகி தான் வந்ததா என்ன கதை? நோ, அது ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆக்டிங்ன்றது இல்லை. பட் எனக்கு வந்து இனிஷியலி மாடலிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட். நான் வந்து அம்மா இஸ் அ ஃபேஷன் கொரியோகிராஃபர். ஸோ நான் மாடலிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். பட் தென் ஸ்லோலி ஜஸ்ட் டெவலப்ட் இன்டு ஆக்டிங். ஐ மீன் அப்பா வந்து நிறைய சினிமாட்டோகிராஃப் பண்ணியிருக்காருல படம். ஸோ ஷூட்டிங்லாம் போவேன். அண்ட் it's been a passion of mine for a while now. Okay. And I got lucky that I got this opportunity. And Archana Ka, obviously she got me this opportunity. And yeah, great. ஏன்னா சொல்லியிருந்தீங்க இல்லையா, அப்பா கூட நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிருந்தீங்க. ஸோ யூ ஹாவ் மெமரிஸ், யூ கேன் ரிகால் இட். என்னென்ன படங்களுக்குலாம் போயிருக்கீங்க? I've gone for Om Shanti Om shooting. Okay. And Shah Rukh Khan is one of my favorite actors. So appo ராவன் கூட அப்பா தான் பண்ணார் இல்லையா? Yes, Ravan and Om Shanti Om. So Om Shanti Om shooting போயிருந்தேன். And அப்போ நான் சின்ன பொண்ணு தான். And it was அப்பா's birthday actually ஷூட்டிங்ல. And அங்கே கேக்லாம் கட் பண்ணோம். So I remember that very well. ஒரு நிறைய சினிமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பண்ணியிருந்தாலும் தான் நடித்த படம் அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேன்ஸோட பார்க்குறப்ப எப்படி இருந்தது? அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? இட்ஸ் ஜஸ்ட் சரியல். லைக் அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் சச் அ ஹியூஜ் ஃபில்ம். அண்ட் லைக் படத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்குள்ள எனக்கே போதும் ஆயிடுச்சு. ஸோ சும்மா சொல்லாங்க, உங்களுக்குலாம் டிக்கெட் படத்துல ப்ரொடக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. சத்தியமா அது இருந்தது. பட் ஃபுல் ஃபேமிலியை கூப்பிட்டு போனோம் இல்லைங்க. அப்பா, அம்மா, தங்கச்சி, ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிக்கெட்டு அண்ட் தென் ஐ மீன் they were kind enough to give us some tickets finally. But yeah, it was just mad. Like எல்லாரும் கத்துறது அந்த ஃபைனல் சீன்ல வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும் நான் எதிர்பார்க்கல. சீரியஸ்லி ஷூட் பண்றப்போ ஐ டிட் நாட் திங்க் தட் அது அவ்வளோ பெரிய மூமெண்ட் ஆகும். பட் அஃப்கோர்ஸ் அது கிளைமேக்ஸ்ல இருக்கு. மேபி ஐ டென்ட் நோ. பட் இட் வாஸ் ஜஸ்ட் லைக் எல்லாரும் வாவ் நான் இருக்கேன் அங்க, எல்லாரும் கத்துறாங்க, அந்த மாதிரி இருந்தது. இந்த இனிஷியல் செட்டப், ஏன்னா ஒரு ஃபிலிம் போறோம், ஒரு பெரிய படத்துல டைரக்டா டெபியூ ஆகுதுங்கிறப்போ யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் இன் யூ. அஸ் அன் ஆக்டர் யூ ஷுட் கேரி யுவர் கேரக்டர். அது ஷோல்டரை கேரி பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஷெட்ஸ் எப்போவுமே நீங்கள் என்ன தான் வெளியே போய் ஆடியன்ஸாக பார்த்துருந்தாலும் பட் பெர்ஃபார்மராக உள்ளே போகிறப்போ டெஃபினெட்லி யூ கான் த்ரூ சம் ஒரு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும், இல்லைன்னா ஒரு தயக்கம் இருந்திருக்கும். பட் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டை எக்ஸிக்யூட் பண்ணி தட் அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ எனக்கு லக்கிலி ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து மாண்டாஜ் எடுத்தாங்க. ஸோ என்ன மாண்டாஜ் அது? சாங்ல வரும், சாங்ல வர சீன் ஹைதராபாத்ல எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட். அண்ட் நான் வந்து வீட்டில் வந்து
பேரண்ட்ஸ் கிட்ட அம்மா அப்பா கிட்ட வந்து நான் நிறைய அட்வைஸ் எடுத்துக்கிட்டேன் லைக் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அண்ட் ஆஃப்கோர்ஸ் அப்பா வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் வித் தேட் அண்ட் லைக் ஹீ ஜஸ்ட் டோல்ட் மீ பி அப்சர்வன்ட் செட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இரு அண்ட் சும்மா கேரவனில் போய் உட்கார்றதுல செட்டில் போய் உட்காரு லைக் சி வாட் தேர் டூயிங் ஹவு தேர் செட்டிங் அப் notice everything and of course VP sir was so sweet to me and நான் டென்ஷன்ல இருந்ததை வந்து அவர் சில்மா இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் என்ன இது பண்ணாரு அண்ட் ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு போகிறப்போ ஃபர்ஸ்ட் சீன் எவர் வித் விஜய் சார் ஸோ இமேஜின் ஹவு தட் வுட் பி ஃபார் மீ அண்ட் போனோடனே ஆஃப்டர் ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட் ஹிம் அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக கிட்ட பேசிட்டு இருந்தார் ஸோ ஐ டிட் நாட் ஃபீல் ஸ்கேர்ட் யூனோ ஐயோ தப்பு லைக் எனக்கு வந்து மோர் தென் எனி திங் எனக்கு வந்து என்னை நம்பி லைக் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வந்து நான் கரெக்டாக பண்ணிடணும் அவ்வளோதான் நான் வேறு எதுவுமே யோசிக்கல அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த மாதிரி கேரக்டர் ஆர்க்கா எனக்கு சொல்ல போனால் ஜீவனுக்கு தங்கச்சியாக நடிச்சாகணும் விஜய் சாருக்கு நடிக்கணும் கேரக்டர் ஆர்க்கா நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கும் ரியாக்ட் பண்ணுற விதம் ஆனால் அங்கே ஒருத்தர் தான் அஃப்கோர்ஸ் விஜய் சார் தளபதி தான் பட் இந்த கேரக்டர் ஆர்க்கா இவங்களுக்கு ஒரு தங்கச்சியாகவும் இருக்கணும் இந்த சைடு பொண்ணாகவும் இருக்கணும் தட் டியூவல் பிளே இருக்கு இல்லையா தட் யூ ஷுட் கேரி யுவர் ஷோல்டர் அந்த ஆர்க்கை புரிஞ்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ண மட்டும் எப்படி இருந்தது த மெயின் சீன் எனக்கு அந்த இமோஷன் வெளிப்படுத்துகிற சீன் வந்து கிளைமேக்ஸ் தான் ஏன்னா ஒரு சைடில் கில்லர் ஒரு சைடில் அப்பா ஸோ அது வந்து I had to really separate the two and think about அப்பா கிட்ட ரியாக்ட் பண்ணும்போது அப்பாக்கு இப்படி ஆயிருக்கே நம்ம நிஜமாலே அப்பாக்கு இப்படி ஆயிருந்தா நான் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பேன் அதை வச்சு நான் அது பண்ணேன் அண்ட் தென் somebody is trying to kill me so அது ஓகே லைக் இட்ஸ் ஆக்சுவலி வர்ஸ் ரைட் என் அண்ணனே என்னை கொலை பண்ண பார்க்குறான்னா இட்ஸ் வர்ஸ் ஸோ அது வந்து லைக் and of course Vijay sir's acting made my job a little easier because he was able to give me that feel that ஐயோ நிஜமாலே கொலை பண்ண போறாங்க அந்த மாதிரி படமா பார்க்குறப்போ ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்க ஓகே பட் தியேட்டர்ல டு த ஹை மூமெண்ட்டே உங்க சீன் அந்த கிளைமேக்ஸ்ல வந்த சீன் தான் அந்த நீங்க ஒரு யாரு ஃபேன்மா நீ அப்படின்னு கேட்குற மொமெண்ட் இருக்கு இல்லையா அது நடிக்கிறப்பவே சில பேருக்கு சென்ஸ் பண்ணியிருப்பாங்க ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாலிட்டி சுற்றி இருக்கவங்கலாம் பட் அதை நீங்கள் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணது எப்படி இருந்தது இங்கே ஆடியன்ஸில் அந்த ரிசப்ஷன் எப்படி தியேட்டரில் ஷூட்டிங்கில் எப்போவுமே வந்து அன்லெஸ் அஃப்கோர்ஸ் யூஆர் அ சீசன்ட் ஆக்டர் ஆர் அ சீசன்ட் டெக்னீஷியன் யூ வில் நாட் பி ஏபிள் டு டெல் because I was not able to tell like I was so shocked அது பார்க்கும்போது ஐயோ என்ன இவ்வளோ ஹைப் so it's amazing that happened and I'm very very lucky ஓகே ஸோ நான் 2 ஸ்க்ரீனில் வேறு இடங்களில் பார்த்தேன் ஒரு லோக்கல் தேட்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய தேட்டராக இருக்கட்டும் 2 இடத்துலையுமே இந்த ஆடியன்ஸ் ஹை மூமெண்ட்டாக இருந்தது நீங்கள் அந்த ஹிட் பண்ணுற சீன்ஸ் இருக்கு இல்லையா அப்படி இருந்தது பட் ஆடியன்ஸை பார்க்குறப்போ அது ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க ஹவு டு யூ என்ஜாய் யுவர் செல்ஃப் ஆன் தியேட்டர் லைக் உண்மையாக சொல்ல போனால் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்னையே பார்க்குறேன்ல நான் ஸோ பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஷோ 2 வாட்டி பார்த்தேன் செகண்ட் டைம் பார்த்தப்போ ஜென்யூன்லி என்ஜாய்ட் த மூவி ஏன்னா நான் எங்கே வரப்போகிறேன்ற அந்த ஃபீல் இல்லாமல் பார்த்தேன் இல்லையா படத்தா பார்த்தேன் ஸோ செகண்ட் டைம் ஐ ரியலி என்ஜாய்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் வென் யூ ஹியர் பீப்புள் சியரிங் ஃபார் யூ யூ கோனா ஃபீல் ஹாப்பி அண்ட் அந்த தலை வந்து அது நீங்க இட்ஸ் meant for you to think actually but the music just took it somewhere else true அந்த மங்காதா பிஜிஎம் கேட் அது டு தி ஹைக்கு போயிருந்தது ஆடியன்ஸ் அந்த செலிப்ரேஷன் அண்ட் கமிங் டு கேரக்டர்ஸ் ஆஃப் தி ஃபில்ம் காந்தி ஜீவன் இது 2 கேரக்டராகவே பெர்ஃபார்மன்ஸா நீங்க அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஆஃப் ஸ்க்ரீன்ல எப்படி அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க ஐ மீன் ஷூட் பண்றப்ப பார்த்துருப்பீங்க தியேட்டர்ல பார்க்கறப்ப எப்படி இருந்துச்சு இது ரெண்டுமே சொல்லுங்க காந்தி அண்ட் ஜீவன் ஸோ ஃபார் காந்தி ஒரு அப்பா கேரக்டர் பண்ணுறது வந்து லைக் எனக்கு ஜென்யூன்லி ஹி கேவ் மீ தட் ஃபாதர்லி வைப்ஸ் லைக் ஐ ரியலி ஃபெல்ட் யூனோ அட் கம்ஃபர்ட் அண்ட் ஆல் அண்ட் அது சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருந்து லைக் லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அதெல்லாம் இருக்குல்ல ஸோ அது வந்து அவர் பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருந்தார்
and Jeevan வந்து like it's very rare to see Vijay sir in a negative role. True. And I think it really suits him, like he's able to pull it off, and I believed it like fully. சொன்னல நிஜமாலே என்ன இந்த அண்ணன் என்ன இவ்வளவு சைக்கோவா இருக்கா அந்த மாதிரி இருந்தது எனக்கு. And you are also part of the stunt sequence. உங்களையும் பிடிச்சி தள்ளுவாரு விழுவீங்க. தட் அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸா ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி மேக்கிங் ப்ராசஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். திலீப் சுப்ரமணியன் மாஸ்டர் கொரியோகிராஃபி பண்றப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, எஸ்பெஷலி த கிளைமேக்ஸ் போர்ஷன்? ஸோ திலீப் சார் வந்து என்ன நிஜமாலே பாப்பான்னு தான் சொல்லுவார். ஸோ பாப்பா இந்த பக்கம் பாப்பா இந்த பக்கம். ஸோ லைக் ஹி வாஸ் வெரி ஸ்வீட் டு மீ. அண்ட் அது என்ன எப்படி பண்ணணும், இந்த ரியாக்ஷன் கொடுக்கணும் அந்த ரியாக்ஷன் கொடுக்கணும் வந்து ஐ ஹவ் நெவர் பின் ஸ்லாப் பிஃபோர் நோ. ஸோ அந்த ஸ்லாப்புக்கு வந்து ஸ்லாப் கை இங்கே வரும்போது திரும்பணும், யூனோ அது கேமராக்கு எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அண்ட் லைக் வாட் எவர் தே புல்ட் ஆஃப் இஸ் ஜஸ்ட் இன்க்ரெடிபிள். லைக் இட்ஸ் நாட் ஈஸி டு ஷூட் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் லைக் திஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் த cinematographer Siddhartha sir also done an amazing job. And எனக்கு வந்து ரன்னிங் சீன்ஸ் நிறைய இருந்தது. அண்ட் slapping scene and then pushing me, pulling my hair, all that stuff. So like even though it was like violent, but it was a great experience. கிரேட். நீங்க சொன்னபோது ரன்னிங் சீக்வன்ஸ் இருந்தது, நாங்களே பார்த்தோம். ஏன்னா அந்த வாக்கி எடுத்துட்டு ஓடிட்டே ஸோ ரிஹர்சலாக பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ ஒர்க் இருந்திருக்கும் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறப்போ. ஒர்க்கிங் வித் த்ரிஷா மேம், ஏன்னா அவங்க படம் நீங்கள் தேட்டரில் போய் FDFS பார்த்தீங்க, பட் சாங்கில் டெஃபினட்டாக இருந்திருக்கா, மீட் பண்ணியிருக்க சான்சஸ் இல்லாமல் இருந்திருக்கும். பட் பெர்ஃபார்மர் அவங்களோட கேமியோ என்ட்ரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக? ஏன்னா பழைய பேர் ஹைப் லைக் ஐ கேன் எல்லாருக்கும் பேசிடுறேன். லைக் ஐ எம் ஷோர் எல்லாரும் அதை பார்த்தோன்னே லைக் அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் டே அந்த எல்லோ சாரி எங்கடா எனக்கே வந்துச்சு அந்த ஃபீல். திருப்பி வாங்க ஒன் மோர் போடுங்க. பட் யா she's a very sweet person and that was a mad cameo for me. ஓகே. டைட்டில் கார்டில் பார்க்குறப்போ அறிமுகம் அபியுக்தா அப்படின்னு இருந்தது. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ண மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது பர்ஃபார்மன்ஸாக பார்க்குறப்போ. அண்ட் ஹவ் யூ காட் இன் டு திஸ் ஃபில்ம்? அண்ட் வெங்கட் பிரபு சார் படம் பார்த்துட்டு இந்த ரோலுக்கு, ஏன்னா யுவர் கீ ரோல், யூ பிளேயிங் கீ ரோல் ஃபார் த ஃபில்ம் அப்படிங்கிறப்போ என்ன சொன்னாங்க படம் பார்த்து முடிச்சுட்டு, படம் பண்ணி முடிச்சதுக்கு? அவர் அப்போவே சொல்லிட்டார் எனக்கு. லைக் இனிஷியலி ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. அண்ட் அப்போவே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொன்னார். அண்ட் தென் அவர் அம்மா கிட்ட பேசியிருந்தார், பிகாஸ் தே நோ இச் அதர். அண்ட் ஹி செட் கிளைமேக்ஸில் அவள் தான் வருவா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் டில் வி ஷாட் த கிளைமேக்ஸ் வி டிடன்ட் நோ, ரைட்? ஸோ அன்னைக்கு ஷூட் பண்ணப்போவே நீ பாரு இது எப்படி வரும் அப்படின்னாரு. ஸோ சூப்பராக இருக்கும். லைக் ஹீ டோல்ட் மீ இட் வில் பி கிரேட். ஸோ ஆஃப்டர் போர்ஷன் ஆஃப் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் சொல்லியிருக்கலாம், எல்லாருமே ஃபேன் செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். விஜய் சார் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு என்ன சொன்னார்? ஏன்னா அந்த இடத்துல சீக்வன்ஸாக கேரளாவில் தான் ஷூட் போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த போர்ஷன். நீங்கள் அந்த போர்ஷன் முடிச்சுட்டு என்ன சொன்னாங்க, என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு? He really complimented me for it. Like எனக்கு அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. பட் wow, Vijay sir has given me a compliment. And like அந்த க்ரைம் சீன் இருந்தபோது அந்த இல்லை அப்போவே சொன்னார் அவர், என்னம்மா நல்ல நேச்சுரலாக அழுற எப்படி அப்படின்னு. ஸோ அது லைக் அவரே சொல்லிட்டாருன்னா ஓகே நல்லா தான் இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிரேட். அங்கே ஒரு ரியாலிட்டி வந்துச்சுனாவே அதுவே ஒரு ஜென்யூன் அப்ரிசியேஷன் இல்லையா? அண்ட் பீயிங் அ லா ஸ்டூடெண்ட் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் ஒரு அப்பா சினிமாட்டோகிராஃபர்னா அஃப்கோர்ஸ் விஸ்காம்ல படிச்சுட்டு ஆக்டிங் கோர்ஸ்லாம் படிச்சுட்டு அப்படி வருவான்னு நினைச்சேன். நான் கொஞ்சம் இப்படி வந்துட்டேன். நத்திங் கோஸ் ரைட் டேக் லெஃப்ட்ங்கிற மாதிரி வேற ரூட்ல வந்திருக்கீங்க. ஸோ பர்சியூ பண்ணுறது இல்லை, ஐ மீன் இன்டு ஃபில்ம்ஸ். ஸோ இந்த டைலமாவில் இந்த ரெண்டு ரூட்டுமே ஓடும் ட்ராவல் பண்ணுற மாதிரியா என்னவா? டைலமாலாம் இல்லை, நான் ஆக்டர் தான் ஆக போகிறேன். பட் ஐ ஸ்டார்டட் ஸ்டடியிங் when I was 18, ரைட்? எப்போவுமே அந்த பேஷன் இருக்கும் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு. பட் I wanted to study something. And at that time I was interested in law. இப்போ கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் இல்லை, பட் ஒரு இப்போ விட்டுற வேணானே தான் பார்க்குறேன். அண்ட் அஜித் ஃபேன்ஸ் உங்களை செலிப்ரேட் பண்றாங்க. தளபதி படத்துல அஜித் ஃபேன் செலிப்ரேட் பண்றது இருக்கு இல்லையா, தட் இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இமோஷன். ஏன்னா ஒரு விஜய் சார் படத்துல விஜய் சார் ஃபேன் செலிப்ரேட் பண்ணா இட்ஸ் a usual thing. அஜித் ஃபேன் செலிப்ரேட் பண்றது, அது சோஷியல் மீடியால உங்க ப்ரொஃபைலை தேடி பார்த்தா டக்கு டக்குன்னு எல்லாம் ஃபாலோ பண்ணி நீவே இந்த பொண்ணு தான்டா அந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? I'm just so happy. Thank you. Like I just want to thank the fans for like accepting me and வந்து இந்த ரோல்ல ஏத்துனதுக்கு thank you.
உங்களுக்கு தெரியுமா அஜித் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் 2 பேரும் செலிப்ரேட் பண்ண ஒரு ஆக்டர் நீங்க தான் இப்போதைக்கு. ரியலி கிரேட் திங். இதை இந்த 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 இனிஷியல்ல வரைக்கும் கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் இன்னும் நீங்க அடுத்தடுத்து நல்ல கதைகளை தேர்வு பண்ணி நிறைய படங்கள் நடிக்கணும். அதுக்கு விகடன் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்து. டு த ஃபேன்ஸ் ஆஃப் விஜய், அவங்க ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் உங்களை படத்தில் செலிப்ரேட் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வாட் யூ வாண்ட் டு கன்வே டு தம்? தளபதி ஃபேன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரம் யுவர் ஜீவிதா. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.